ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. இன்றைக்கி தேதி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3, 2026. ஸோ இன்னையிலேருந்து ஜிஆர்டியில் காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருக்காங்கங்க. 22 கேரட் 24 கேரட் ரெண்டுக்குமே அப்ளிகபிள் ஆகும். நேற்று ஏப்ரல் 2 ஈவினிங் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆன்லைனில் மட்டும்தான் இந்த ஆஃபர் இப்போதைக்கு அப்ளிகபிள், ஆஃப்லைனில் இன்னும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஷாப்பில் கால் பண்ணி கேட்டப்போ ஷாப்லேயும் வந்து இன்னையிலேருந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டில் ஜிஆர்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரில் போய் வாங்கிக்கிறதே பெஸ்ட்டு. ஏன்னு சொல்கிறேன்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 டேஸ் 8 to 10 டேஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 22 கேரட் 24 கேரட் ரெண்டுக்குமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான். ஆனால் ஒரு சில காயின்ஸுக்கு மட்டும் இந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாது. அது என்ன மாதிரி காயின், நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படி ஆர்டர் பண்ணணும், என்னென்ன இதெல்லாம் பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் நிறையா பேர் சேர்த்து வச்சுட்டு வரீங்க. நான் ரீசெண்டாக என்ன செஞ்சுருந்தேன்னா என்னுடைய ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டை நான் ப்ரீ க்ளோஸ் பண்ணிட்டேன். ப்ரீ க்ளோஸ் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா அமௌண்ட்டாக தான் கன்சிடர் பண்ணாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் டேயில் வந்து என்ன கோல்டு வேல்யூ இருக்கோ நம்ம டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை கோல்டு வேல்யூ போடுறப்ப நமக்கு என்ன கிராம்ஸ் ஆட் ஆகுதோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ என்னோடய ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்து 14,800 கிட்டே இருந்தது. பட் நான் ஒரு 13,300 சம்திங் இருக்கிறப்ப நான் அதை ப்ரீ க்ளோஸ் பண்ணி காயினாக வாங்கிட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, நான் மேலே டேக் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போயும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறீங்க இந்த இன்ஸ்டா கோல்டை வந்து நான் க்ளோஸ் பண்ணி இப்போ 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் நான் காயின் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூ பெர் கிராமோட வேல்யூ எவ்வளோ இருக்குது, நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கீங்க அதால் டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து எவ்வளோ கிராம்ஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள். அது வந்து நீங்கள் சேர்த்துருக்க வெயிட்டு ப்ளஸ் போனஸ் வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வர்றதை விட கொஞ்சம் கூட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணால் பெனிஃபிட்டாக இருக்கும். இல்லை எனக்கு ஆல்ரெடி அதில் ஒரு 2 கிராம் சேர்ந்துருக்கு, பட் இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நான் க்ளோஸ் பண்ணி எடுக்கிறேன்னா எனக்கு ஒரு 1 கிராம் 900 மில்லிகிராம் வருது, பெனிஃபிட்டோடு சேர்த்தா தான் எனக்கு அந்த 2 கிராம் வரும் அப்படின்னா அது வந்து லாஸ் தாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இன்ஸ்டா கோல்டை ப்ரீ க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு அக்குமுலேட்டடான வெயிட் ப்ளஸ் அந்த போனஸ் வெயிட்டோட ஜாயின் ஆகிறப்ப உங்களுக்கு என்ன வெயிட் கிடைக்குதோ அந்த அளவு அமௌண்ட் வெயிட் கிடைக்குதுன்னா மட்டும் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அச்சய திதி ஆஃபர் வந்து எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா ஏப்ரல் 3லேருந்து ஏப்ரல் 26 வரை இருக்குது. போத் ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன் ரெண்டுக்குமே அப்ளிகபிளாக தாங்க இருக்குது. ஸோ அதே மாதிரி இப்போ மந்த்லி சீட்டு கட்டிட்டு வர்றவங்க ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ கட்டிட்டு வந்திருக்கீங்க, ஆனால் ஹை அமௌண்ட்டில் வந்து நான் 2-3 மாதம் கட்டிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை இன்றைக்கி மார்க்கெட் ரேட் போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதை விட அதிகமான கிராம் சேருது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அந்த சிட் ஸ்கீமை வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் காயினாக வாங்கிட்டு வந்துடலாம் வேஸ்டேஜே இல்லாமல். ஸோ இது போக அவங்க இன்னொரு ஆஃபர் சொல்லியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்க்கு வந்து 2% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. உங்கள் பில் அமௌண்ட்லேருந்து 2% வந்து அந்நேரமே உங்களுக்கு மைனஸ் ஆகி மீதி அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி அந்த காயினை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் வாங்குறதுக்கு. ஆனால் மினிமம் பர்ச்சேஸ் அமௌண்ட் வந்து 50,000 இருக்கணும். மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5,000 வரை பண்ணுவாங்க. இதே ஆஃப்லைனில் கடைக்கு போய் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் 75,000 பர்ச்சேஸ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு அந்த 2% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் கேஷ்பேக்காக தான் கிடைக்கும், இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக கடையில் போய் பண்ணுறப்ப கிடைக்காது. இப்போ நம்ம ஜிஆர்டி ஆன்லைன் ஆப்பில் போய் எப்படி இந்த காயினை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரேட்டு வந்து ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. காலையில் ஒரு ரேட்டு வருது, மதியம் ஒரு ரேட்டு வருது, ஈவினிங் ஒரு ரேட்டு வருது. ஸோ நமக்கு இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னு தோன்றப்ப நம்ம கடைக்கு போகிறதுக்குள்ள ரேட்டு சேஞ்ச் ஆயிடுது. ஸோ எப்படி நம்ம ஆன்லைனில் இதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய் ஜிஆர்டி ஜுவல்லரி ஆப்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வருங்க, இந்த ஜிஆர்டின்னு போட்டுக்கலாம், இந்த மாதிரி படம் தான் வரும். ஸோ இதை இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு வெப்சைட்டில் போய் பண்ணணும் அப்படின்னா grtjewel.com அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி உள்ளே வந்து போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அலோ அப்படின்லாம் கேட்கும். உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அலோ பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும். எல்லாத்துக்குமே நீங்கள் அலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா கீழே வந்து இந்த ப்ரொஃபைல்னு காமிக்குங்க. எங்களை
உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல் பட்டனை போய் கிளிக் பண்ணணும் நீங்கள். இந்த இருக்குது பார்த்தீங்களா கீழே இந்த ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும், அப்படி இல்லைன்னா மெயில் ஐடி கேட்கும். ஸோ நான் வந்து மொபைல் நம்பர் தாங்க கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துனதும் லாகின் வித் ஓடிபி அப்படிங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகும். அப்போ லாகின் வித் ஓடிபியை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வந்துடும். ஸோ நம்ம அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மொபைல் நம்பரோட இன்ஸ்டால் ஆயிரும். இது நம்மளோட அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த மேலே அந்த 3 கோடு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை போய் கிளிக் பண்ணுங்கங்க. கிளிக் பண்ணுறப்ப இந்த மாதிரி நிறையா காமிக்கும். இதில் கோல்டு காயின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதை காயின் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து 3 இது கேட்டகரி காமிக்கும். 22 கேரட், 24 கேரட், 24 கேரட் கிஃப்டிங்னு காமிக்கும். இந்த 24 கேரட் கிஃப்டிங்க்கு இந்த ஆஃபர் அப்ளிகபிள் கிடையாதுங்க. ஸோ நீங்கள் யாராவது வந்து 24 கேரட்டில் வந்து 100 மில்லிகிராம் காயின்லேருந்தே அப்ளிகபிளாக இருக்குது இந்த 24 கேரட் கிஃப்டிங் காயினில். ஸோ அதை யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜாக 400 ருபீஸ் போடுறாங்க. ஸோ அது மைனஸ் ஆகாது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த 24 கேரட் கிஃப்டிங் காயினை சூஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பெண்டன்ட் காயின் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஆஃபர் கிடையாதுங்க. அதுக்கு வந்து 8% வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ யாராவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி காயினை வந்து சூஸ் பண்ணாதீங்க நீங்கள். ஸோ நீங்கள் ஒன்லி சூஸ் பண்ண வேண்டியது 22 கேரட், 24 கேரட் அந்த 2 கேட்டகரியில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அந்த கிஃப்டிங் ஆப்ஷன் இருக்குன்னா அந்த மாதிரி அந்த ரெட் கலர் மெரூன் கலர் அட்டை போட்ட கார்டு இருக்குல்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து 12 o'clock ஆயிடுச்சுங்க. நான் நைட்டு April 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12:25 போலே வந்து அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ரீட் பண்ணிக்கோங்க. கேன்சலேஷன் அண்ட் ரிட்டர்ன் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் கோல்டு காயின் அண்ட் கோல்டு பார். அதாவது சின்ன ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருக்குது அந்த காயினில் அப்படின்னாலும் அதெல்லாம் வந்து உங்களுடைய வெயிட்டை வந்து பாதிக்காது. அதனால் அதை வந்து ரிட்டன் எடுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 மில்லிகிராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. பட் சப்போஸ் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நமக்கு சில்வர் காயின் வந்து சேர்த்து அனுப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு 20 மில்லிகிராம் 30 மில்லிகிராம்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம கட்டின அமௌண்ட்டை விட அந்த காயினோட வெயிட் வந்து கம்மியாக இருக்குன்னா அதை காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக சில்வர் காயின் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க என்ஜாய் 100% ஆஃப் ஆன் வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ நம்ம கீழே வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 273 ருபீஸ் வந்து இதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜாக போட்டிருக்காங்க. 1 கிராம் காயின் தான். ஸோ இந்த 273 ருபீஸ் வந்து நமக்கு டிஸ்கவுண்ட் ஆயிருங்க. ஆகிட்டு நமக்கு இதிலே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கேன்சல் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 14,346ங்கிறது 14,045 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கீழே போய் இந்த ஆட் டு கார்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஷிப்மெண்ட்டுக்கு அட்ரஸ் கேட்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் புதுசாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்ட்ரு பண்ணுறீங்கன்னா நீங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ அட்ரஸ் கேட்கும். ஸோ அட்ரஸை வந்து கரெக்டான அட்ரஸ் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் போய் காமிக்கும், இப்படி தான் ஸ்க்ரீன் காமிக்கும். இதில் அப்ளை கோடுன்னு இருக்கும். நம்மளுக்கு காயினுக்கு எந்த கோடும் செல்லுபடி ஆகாதுங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த கோடும் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி கிஃப்டிங் காயின் பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்டிங் காயினுக்கு அவங்க ஆஃபர் போடலை. இதில் பார்த்தீங்கன்னா 400 ரூபா போட்டிருப்பாங்க. அந்த 400 ரூபா கடைசி வரையும் வரதான் செஞ்சுருக்கும். டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிஃப்டிங் காயினை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 24 கேரட் காயினை வந்து ஆர்டர் பண்ணுறீங்கன்னா 24 கேரட் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுலேயே அந்த கிஃப்டிங் காயின் மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 1 கிராம் காயின் வந்து 15,155. இதுக்கு நார்மலாக 5% போடுவாங்கங்க. கடையில் போய் நீங்கள் வந்து 24 கேரட் காயின் வாங்க போகிறீங்கன்னா 5% வந்து வேஸ்டேஜாக போடுவாங்க. பட் நீங்கள் இதில் வாங்கும் போதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 5% வந்து வேஸ்டேஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ண மாதிரி தான். ஸோ நீங்கள் 24 கேரட் காயின் கிடச்சதுன்னா 24 கேரட் காயினே வாங்கிக்கோங்க. அது ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். ஸோ 22 வாங்குறத விட 24 வாங்குறது பெஸ்ட்டு அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் யாராவது இப்போ ஜிஆர்டியில் காயின் வாங்க போகிறீங்க அப்படின்னா 24 கேரட் காயின் வாங்கிக்கோங்க. அதாவது திரும்ப ஜிஆர்டிலே நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவேன் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் நீங்கள் 24 கேரட் காயின் வாங்கிக்கோங்க. இல்லை நான் அதை வேறு கடையில் எதுக்காவது எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 22 கேரட் வாங்கிக்கிறதே பெஸ்ட்டு. நான் அது ஏன் அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் நான். ஸோ உங்களோட அட்ரஸ்ஸு கான்டாக்ட் நம்பர் வந்து 2 கேட்பாங்கங்க. ஒரு நம்பர் ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு நம்பரில் வந்து கான்டாக்ட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் கீழே வந்து இந்த செக் பாக்ஸ் இருக்கும், பை கிளிக்கிங் அக்செப்ட் அண்ட் கண்டினியூ அப்படின்னு. அதை கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் ஆப்ஷனல் கேட்கும். ஹோமா ஆஃபீஸா அந்த மாதிரி அட்ரஸ் கேட்கும். நீங்கள் அது எது வேணுமோ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து உங்களோட ஷிப்பிங் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்க அப்படின்னா ரிசீவ் நோட்டிஃபிகேஷன் சொல்லி உங்களோட மொபைல் நம்பர் காமிக்கும்.
அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுமே உங்களுக்கு கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அது வந்துடும். ட்ராக்கிங் ஐடி எல்லாமே வந்துடும். ஸோ கண்டினியூ டு பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்தக்கப்புறம் கண்டினியூ டு பேமெண்ட்லேயே நமக்கு வந்து ரெடம்ஷன் ஆப்ஷன் ஃபார் யூ அப்படின்னு காமிக்கும். அதாவது ஜிஆர்டியில் வந்து ஒரு சில வவுச்சர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். நமக்கு யாராவது கிஃப்ட் கூட பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. ஜிஆர்டி வவுச்சர் வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமௌண்ட்டு வந்து நீங்கள் இதில் வந்து ரெடூம் பண்ணிக்கலாங்க. ரெடம்ஷன் ஆப்ஷன் ஃபார் யூ அப்படின்னு இருக்கிறதுல கிளிக் பண்ணி நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டில் வர அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஜிஆர்டி வவுச்சராக மாற்றுறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது அந்த வீடியோ வேணுன்னா மேலே ரைட் சைடில் டேக் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வர்ற வவுச்சர்ஸை இதை வந்து இப்போ கிளிக் பண்ணி அந்த வவுச்சரில் உள்ள நம்பரை இதில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் வந்து ரெடியூம் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அடுத்து மீதி அமௌண்ட் வந்து டெபிட் கார்ட்லையோ இல்லை கிரெடிட் கார்ட்லையோ இல்லை ஜிபே, கூகுள் பே அந்த மாதிரி நீங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ கண்டினியூ டு பேமெண்ட் கொடுத்து நீங்கள் அதை வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் வந்து முடிச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மெயில் ஐடிக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு எல்லாத்துக்குமே வந்துடும். ஸோ இவங்க வந்து பார்சல் சர்வீஸ் போட்டு விடுறது வந்து ரொம்ப செக்யூர்டு பார்சல் சர்வீஸ் தான். அது இன்சூரன்ஸோட கவர் ஆகிற பார்சல் சர்வீஸில் தான் அனுப்புவாங்க. SQL அப்படிங்கிற பார்சல் சர்வீஸ் தான் மோஸ்ட்டாக வரும். ப்ளூ டாட்லேயே அனுப்புவாங்க. பட் எனக்கு வந்து நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணது எல்லாமே SQL பார்சல் சர்வீஸ் தான் மெயினாக வந்திருக்கு. நமக்கு பார்சல் வந்து என்றைக்கு டெலிவரி ஆக போதோ அன்றைக்கி மார்னிங் வந்து ஜிஆர்டி ஆன்லைன் டெலிவரி அப்படிங்கிற ஒரு நம்பர்லேருந்து நமக்கு கால் வரும். ஸோ அவங்க வந்து நமக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நமக்கு வந்து பார்சல் வந்து அன்றைக்கி கொடுக்க வருவாங்க. சப்போஸ் நம்ம அன்றைக்கி அவுட் ஆஃப் ஸ்டேஷன் வீட்டில் இல்லை, ஏதோ ஒர்க்கில் இருக்கோம் அப்படின்னா, இல்லை நீங்கள் நாளைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ பார்சல் வந்து மிஸ் ஆயிரும், நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ரொம்ப செக்யூராக இன்சூரன்ஸான பார்சல் சர்வீஸ் தான். ஸோ உங்களுடைய ஐடி கார்டு இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்கள் கையில் ஹேண்ட் ஓவரே பண்ணுவாங்க. எந்த நம்பர்லேருந்து நம்ம ஆர்டர் பண்ணோமோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி சொல்லி அதெல்லாம் வெரிஃபை பண்ணக்கப்புறம் தான் நமக்கு அந்த பார்சலே வந்து கையில் கொடுப்பாங்க. ஷாப்பில் இந்த அச்சய தீதிக்கு ஏதாவது ஆஃபர் போட்டிருக்காங்களா அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஜுவல் வாங்குறதுக்கு. இப்போதைக்கு எந்த ஆஃபரும் சொல்லலை. ஸோ கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் அதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க. சொல்கிறப்ப கண்டிப்பாக நான் அதை வந்து ஒரு ஷார்ட்ஸோவோ இல்லை ஒரு வீடியோலையோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலேயே நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.